வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பக்தி இலக்கியத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. பக்தி இலக்கியத்தோட தோற்ற பின்னணியை பார்க்கும்போது சங்க காலத்துக்கு பின் அந்த மற்ற சமயங்கள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சமயங்கள் இல்லாத சமயங்களான சமணமும் பௌத்தமும் தான் மக்கள்கிட்ட நிறைய செல்வாக்கையும் ஆட்சி அதிகாரத்தையும் ஒரே சமயத்தில் பெற்றிருந்தது. களப்பிரர்களும் பல்லவ மன்னர்கள் சிலரும் பாண்டிய மன்னர்கள் சிலரும் சமணத்தை ஆதரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷங்களுக்கு சைவமும் வைணவமும் செல்வாக்கு இல்லாமல் தான் இருந்தது. பல்லவர் காலத்தில் தான் பெரும்பாலும் இந்த சமயங்களோட மறுமலர்ச்சி காலமாக இருந்திருக்கு. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றி மக்களுக்கு நடுவில் பக்தியை ஒரு இயக்கமாக பரப்புனாங்க. அவங்களுக்குள்ளே அந்த இறை நம்பிக்கை அது வரணுன்றதுக்காகவே இறைவனை புகழ தோத்திர பாடல்களை எழுதினாங்க. பல்லவ மன்னர்கள் சிலர் சிவனுக்கும் திருமாலுக்கும் கற்றாழிகள், அதாவது கற்கோயிலில் கட்டினாங்க. கோயிலில் மக்களை வர செய்யணுன்றதுக்காக இசையோடு கூடிய பாடல்களும் அதுக்கான இசை கருவிகளும் நன்கு வளர்ச்சி அடைஞ்சன. இசை பாடல்களை நம்ம கண்ணு முன்னாடி நடித்து காட்ட நடன மங்கையர் நடனம் ஆடினர். இதனால் பார்த்திங்கன்னா கோயில்களில் முத்தமிழும் சேர்ந்தே வளர்ந்தது. இந்த பக்தி இயக்கத்தின் அடிப்படையில் தான் பக்தி இலக்கியங்களும் தோன்றுச்சு. இப்போ சமணத்துலேயும் பௌத்தத்துலேயும் பார்த்திங்கன்னா கடவுள்னு ஒரு கோட்பாடெலாம் இல்லை. அதனால் அங்கே பக்திக்கு இடம் இல்லாமல் போனது. அதனால் இந்த சமயங்களில் பக்தி இலக்கியம் தோன்றலாம். அதனால் பக்தி இலக்கியம் நம்ம சொன்னாலே சைவ வைணவ இலக்கியங்களை மட்டும்தான் குறிக்கும். 12 திருமுறைகள் சைவ பெரியோர்கள் பாடிய பாடல்கள் திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. இதில் 12 பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவுகளை திருமுறைகள்னு சொல்லுவாங்க. இவை நாயன்மார் பாடல்கள் எனவும் பெயர் பெற்றிருக்கு. சிவபெருமானை முழு முதல் நாயக்கனாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நாயன்மார்கள். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.